வெல்கம் டு மாசா ஐஏஎஸ் அகாடமி. நம்ம இந்த வீடியோவில் ரயில்வே எக்ஸாம் ஸ்ட்ராட்டஜி புக் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த புக்கு எப்படி இருக்கும், யாருக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், யாரெல்லாம் வாங்கலாம், இந்த புக்கு உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எந்த மாதிரி ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த புக்கோட கண்டென்ட் எல்லாமே நான் காட்டுறேன். உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ நீங்கள் காண்டாக்ட் பண்ணக்கூடிய நம்பர் என்னென்னா இந்த நம்பர் தான், 9384417810. ஸோ இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புக் கொரியரில் சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த புக்கோட ஆக்சுவல் ப்ரைஸ் 300. ஸோ இப்போ லான்ச் பண்ணுறதுனால நாங்கள் உங்களுக்கு எவ்வளோ ரூபாய்க்கு கொடுக்குறோம் அப்படின்னா 250க்கு கொடுக்குறோம் வித் கொரியர் சார்ஜோட. கொரியர் சார்ஜ் ஃப்ரீ. 250க்கு உங்களுக்கு வீட்டுக்கு அனுப்பி விட்ருவாங்க. ஸோ யாருக்காவது தேவை அப்படின்னா இந்த நம்பருக்கு என்ன பண்ணிக்கோங்க, காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ புக்கு கம்மியாக தான் நாங்கள் பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ யாருக்கு தேவையோ அவங்க சீக்கிரம் ஆர்டர் போட்டுக்கோங்க. சரியா? ஸோ ரயில்வே எக்ஸாம் ஸ்ட்ராட்டஜிக்கு அப்படிங்கிறது ஒரு ரொம்ப முக்கியமான பார்ட்டு. ஏன் அப்படின்னா ரயில்வே எக்ஸாம்ஸ் அப்படின்னு வரும்போது நமக்கு ஏஎல்பி டெக்னீஷியன், அப்புறம் ஆர்பிஎஃப், என்டிபிசி, குரூப் டி, ஜேஇ எல்லா எக்ஸாமுக்குமே இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்டாக, ரொம்ப முக்கியமான ரோல் ப்ளே பண்ணோம். ஏன்னா இப்போ ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சியோட கட் ஆஃப்ஸ்லாம் ரொம்ப அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதனால நம்ம என்டிபிசி குரூப் டியோடைய கட் ஆஃபும் லாஸ்ட் இயர் கூட கம்பேர் பண்ணி நம்மளால நிச்சயமா படிக்க முடியாது. ஸோ லாஸ்ட் இயர்லாம் பார்த்தீங்கன்னா குரூப் டி கட் ஆஃப் 56 தான். ஆனால் இந்த டைம் நம்ம 56 நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது, ஏன் 60 கூட எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. நம்ம கண்டிப்பாக ஒரு 65 to 70 நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணணும், படிக்கணும். ஏன்னா கிட்டத்தட்ட குரூப் டி எக்ஸாம் முடிஞ்சு 4 இயர்ஸ் ஆகுது. இந்த 4 இயர்ஸ்ல சென்ட்ரல் கவர்மெண்ட்கான அவேர்னஸ் தமிழ்நாட்டிலையும் சரி வேற ஸ்டேட்லையும் சரி பயங்கரமா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சரியா? ஸோ இந்த 56 கட் ஆஃப் நம்ம என்ன பண்ண முடியாது, ஏம் பண்ணி படிக்க முடியாது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஆப்டிடியூட், ரீசனிங், அதுக்கப்புறம் சயின்ஸ் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா இதை படிச்சாலும் என்ன பண்ணுவாங்க, எக்ஸாம் பாஸ் பண்ணிடுவாங்க. முக்கியமாக இந்த ஆப்டிடியூட் ரீசனிங் நல்லா போட தெரிஞ்சாலே நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸாம் பாஸ் பண்ணலாம். ஆனால் கரண்ட் சீனரியை அந்த மாதிரி கிடையாது. ஸோ கரண்ட் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிருக்கு. கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும், ஜிகேவும் படிச்சாகணும். சரியா? ஸோ ஜிகேன்னு வரும்போது உங்களுக்கு எல்லாமே வந்துடும். ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி வரும், அப்புறம் எக்கனாமிக்ஸ் வரும், பாலிட்டி. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த ஸ்ட்ராட்டஜிக்கே நமக்கு இருக்கும். சரியா? ஸோ லைக் ஹிஸ்ட்ரி நீங்கள் படிக்க வேண்டாம், ஏன்னா அதில் நிறைய இருக்குது. மாடர்ன், மிடிவல், ஆன்சர் சொல்லிட்டு 3 இருக்குது. ஸோ அதை விட்டுருங்க. ஆனால் இந்த ஜியாகிரபி, எக்கனாமிக்ஸ், பாலிட்டி இதில் இருக்கிற முக்கியமான சாப்டர்ஸ் என்ன பண்ணிக்கோங்க, படிச்சுக்கோங்க. ஸோ இந்த 3 எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டோ அதுக்கு ஈக்குவலாக இம்பார்ட்டன்ட் தான் என்னது, இந்த ஸ்ட்ராட்டஜிக்கே வித் கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ நம்ம புக்கு இந்த ஸ்ட்ராட்டஜிக்கேவை கம்ப்ளீட்டாக சரியா எக்ஸாக்ட் ரயில்வே எக்ஸாம் பேட்டர்ல நமக்கு என்ன பண்ணுவோம், கொடுக்குறோம். எக்ஸாக்ட் ரயில்வே எக்ஸாம் பேட்டர்ன் கண்டிப்பாக இந்த ஏஎல்பி டெக்னீஷியன், அப்புறம் ஆர்பிஎஃப், என்டிபிசி வரக்கூடிய குரூப் டி எக்ஸாம் எல்லாத்துக்குமே நிச்சயமாக இந்த புக் ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஸோ இந்த புக்கில் என்னென்ன கண்டென்ட்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஆர்ட் அண்ட் கல்ச்சர் இந்த மாதிரி போட்டிருப்பாங்க. டான்ஸ் இருக்குது, இம்பார்ட்டன்ட் டான்ஸ், அப்புறம் ஃபேமஸ் டிஷ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10லேருந்து 15 டிஷ்ஷாக இருக்குது. ஆனால் ப்ரீவியஸ் இயரில் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த புக்கோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா உங்களுக்கு கண்டென்ட் இருக்கும், ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்களோ அதுவும் இருக்கும். ஸோ நீங்கள் தனியாக தேடி போகணும் அவசியமே கிடையாது. ஸோ இந்த புக்கு இங்கிலீஷில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது, தமிழில் கிடையாது. ஸோ ஏன் தமிழில் நீங்கள் பண்ணலை, ஏன்னா நாங்கள் நினச்சா பண்ணியிருக்க முடியும். ஏன் நீங்கள் பண்ணலைன்னு கேட்டிங்க அப்படின்னா இப்போ டான்ஸ், பரதநாட்டியம் அப்படின்னு இருக்கு அப்படின்னா தமிழில் நீங்கள் என்ன போடுவீங்க, பரதநாட்டியம் இப்படிதான் நம்ம போட்டு ஆகணும். அதே மாதிரி ரொம்ப ஸ்டாட்டிக்கா இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் இதுல இருக்குது. நேம் சரியா, ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா டாக்டர் ராதாகிருஷ்ணன், அவரோட பேரை நீங்க எப்படி எழுதுவீங்க, தமிழ் எழுத முடியாது. டாக்டர் ராதாகிருஷ்ணன் அப்படின்னு தமிழ்ல தான் நம்ம எழுதி ஆகணும். புரியுதா உங்களுக்கு? சாரி, ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ராஜேந்திர பிரசாத். சரியா? ஸோ ராஜேந்திர பிரசாத் அவரோட பேரை நீங்க என்ன பண்ண முடியும், தமிழ்லயும் ராஜேந்திர பிரசாத் தான் எழுத முடியும். ஸோ அதனால இந்த புக் எப்படிதான் இருக்கும், இங்கிலீஷ்ல தான் அவைலபிளா இருக்கும். அதே மாதிரி தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க படிச்சிருந்தா கூட தமிழ்ல கொஸ்டின்ஸ் இருக்குது நமக்கு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் தான். ஆனால் இங்கிலீஷ்லயும் ஒரு சில வேர்டோட மீனிங் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா அவங்க திடீர்னு கூகுள் டிரான்ஸ்லேட் பண்ணி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களால எக்ஸாக்ட் மீனிங் என்ன பண்ண முடியாது, ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. அப்போ நீங்க படிச்சு வச்சிருக்க அந்த அரைகுறை இங்கிலீஷ் என்ன பண்ணும், நிச்சயமா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதனாலதான் இந்த புக் நாங்கள் தமிழ்ல கொடுக்கல, இதுல மட்டும் தான் கொடுக்குறோம், இங்கிலீஷ்ல மட்டும் தான் கொடுக்குறோம். தமிழ் தேவையில்லை அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். ஏன்னா பேர் இப்போ ஏசியன் கண்ட்ரிஸ்
பிரிக்ஸ் இதெல்லாம் வந்து பிரிக்ஸ் தான் இருக்க போகுது. இதை நம்ம தமிழ்ல வந்து என்ன பண்ண முடியாது, எழுத முடியாது. புரியுதா? இப்போ ஏபல் பிரைஸ், நோபல் பிரைஸ் வேற, ஏபல் பிரைஸ் வேற. சரியா? ஏபல் பிரைஸ்னு ஒரு பிரைஸ் இருக்குது. அப்புறம் புக்கர் பிரைஸ், இதெல்லாம் தமிழ்ல புக்கர் விருது இப்படிதான் நம்ம சொல்லணும். ஸோ அதனால தமிழ்ல இந்த புக்கு தேவையில்லை. ஸோ இங்கிலீஷ்ல படிச்சாலே எனஃபா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி கண்டென்ட் கொடுத்துருக்கோம். சரியா? ஸோ இதுல எல்லாமே இருக்கும். இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் இதெல்லாம் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. சரியா? அப்புறம் ஸ்போர்ட்ஸ், என்னென்ன ஸ்போர்ட்ஸ், என்னென்ன ஃபீல்டு, ரயில்வே பொறுத்தவரைக்கும் நிறைய கொஸ்டின் கேட்குறாங்க. அப்புறம் மேஜர் ரிசர்ச் சென்டர் இதுலேருந்து கொஸ்டின் கேட்குறாங்க. அப்புறம் ரயில்வே பற்றி இருக்கக்கூடிய ஃபேக்ட், ரயில்வே டனல்ஸ் அண்ட் ஹெட் குவார்டர்ஸ், இது வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய டாபிக் சொல்லிட்டு இதில் வச்சுருக்கோம் நம்ம. சரி, அதில் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் பற்றிலாம் கூட நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். முக்கியமாக கரண்ட் அஃபேர்ஸ் 2024 இது வரைக்கும் உள்ளது. சரியா? அதெல்லாம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அந்த அவார்ட்ஸ்லாம் இப்போ 2024 யார் அவார்டு வாங்கியிருக்காங்க அப்படின்னு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அப்டேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து ஸ்ட்ராட்டஜிக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். கரண்ட் அஃபேர்ஸும் ரொம்ப முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ்லாம் இதில் இது ரிலேட்டடாக, ஸ்ட்ராட்டஜிக்கு ரிலேட்டடாக என்ன கரண்ட் அஃபேர்ஸ் வருதோ அதை நம்ம என்ன பண்ணி வச்சுருக்கோம், அப்டேட் பண்ணி வச்சுருக்கோம். அதுவும் மறந்துடக்கூடாது. சரியா? ஸோ பார்த்தீங்கன்னா புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் இருக்கும், டிஃபென்ஸ் சிஸ்டம் ஆஃப் இந்தியா, ஃபர்ஸ்ட் இன் இந்தியா, ஃபர்ஸ்ட் உமன் இன் இந்தியா, இம்பார்ட்டன்ட் டேஸ்லாம் ரொம்ப முக்கியமானது, கண்டிப்பாக கொஸ்டின் கேட்பாங்க. இது எல்லாத்தையுமே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து எழுதி படிக்கிறதுக்கு பதிலாக உங்கள் கையில் வந்து ஒரு புக்காக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் இந்த புக்கு வாங்கிக்கோங்க. நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தமிழ்நாட்டில் ஃபஸ்ட் டைமாக ரயில்வே எக்ஸாம் சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கு புக் வந்து நாங்கள் லான்ச் பண்ணுறோம். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்த தமிழ் வெர்ஷன்ஸ்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், ரெடி பண்ணுவோம். ஸோ யாருக்காவது தேவை அப்படின்னா இந்த நம்பருக்கு வந்து என்ன பண்ணிக்கோங்க, கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ புக்கோட ப்ரைஸ் வந்து 250 தான் வித் கொரியர் சார்ஜோட. சரியா? ஸோ உள்ளாடி இருக்க கண்டென்ட் பார்க்கலாம். ஸோ ஆர்ட் அண்ட் கல்ச்சரில் டான்ஸ் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து மேஜர் கிளாசிக்கல் டான்ஸ் ஃபார்ம்ஸ் ஆஃப் இந்தியா. ஸோ அதெல்லாம் இருக்குது. பரதநாட்டியம், அது எந்த ஸ்டேட்டில் இருக்குது, தமிழ்நாடு. ஸோ அதை பற்றின டிஸ்கிரிப்ஷன். ஏன்னா லார்டு பிரம்மா அவர் வந்து என்ன டான்ஸ் ஆடி இருக்காரு அப்படின்னு கூட என்ன பண்ணியிருக்காங்க, கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போது பரதநாட்டியம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும்னா அதோட டிஸ்கிரிப்ஷன் ஓரளவாவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரியா? ஸோ அதே மாதிரி நீங்கள் கிளாசிக்கல் டான்சஸ் மாதிரி உங்களுக்கு வந்து ஃபோக் டான்சஸும் வந்துடும், மேஜர் ஃபோக் டான்சஸ் ஆஃப் இந்தியா. அதுக்கப்புறம் இந்தந்த டான்சஸ்ல யாரெல்லாம் ஃபேமஸ் பர்சனாலிட்டிஸ். சரியா? இது அடிக்கடி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஃபேமஸ் டான்சஸ் அப்படிங்கிறத அடிக்கடி கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. சரியா? ஸோ அது வந்து நம்ம ரொம்ப டீட்டெயிலாகவே எழுதியிருக்கோம். அவங்க என்ன அவார்டு வாங்கியிருக்காங்க இதையும் என்ன பண்ணியிருக்காங்க, கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. அந்த ஃபேமஸ் டான்ஸர் வந்து என்ன அவார்டு வாங்கியிருக்காங்க அதையும் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதை பற்றி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்கோம். சரியா? இதில் பார்த்தீங்கன்னா இப்போ டான்ஸ் முடிஞ்சதுன்னா அதுக்கு கீழே இருக்கிற ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். சரியா? ஹூ அமாங் த ஃபாலோயிங் இஸ் நாட் அன் ஒடிசி டான்சர். அப்போ ஒடிசி டான்சர் உங்களுக்கு யாருன்னு தெரியணும். அப்போ இதில் நீங்கள் போய் பார்த்தாலே போதும் உங்களுக்கு. புரியுதா? ஸோ நீங்கள் ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து ஆன்சர் வந்து போட்டுடலாம். ஸோ அதுக்கு தான் நம்ம போட்டிருக்கோம் ஃபேமஸ் டான்சர்ஸ் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்கோம், இதில் நம்ம போட்டிருக்கோம். சரியா? ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எல்லா டாபிக்ஸுமே அதோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து கவர் பண்ணியிருப்போம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 கொஸ்டின்ஸ் கிட்டே இருக்குது இதில் டான்ஸில் மட்டுமே. ஸோ அப்போ எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் நீங்களே புரிஞ்சுக்கோங்க. சரியா? பார்த்தீங்கன்னா 110 கொஸ்டின் இருக்குது, அதுக்கான ஆன்சர் கீழே போட்டிருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் இந்த ஃபேமஸ் டான்ஸ்லாம் படிப்பாங்க, ஆனால் அந்த ஃபேமஸ் டிஷ் அப்படிங்கிறத என்ன பண்ணுவாங்க, விட்டுருவாங்க. ஸோ இதை பற்றி என்ன பண்ணியிருக்காங்க, கொஸ்டின்ஸில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமே ஒரு 29 தான் இருக்குது. சரியா? கொஞ்சம் நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் சேர்ந்து உட்காந்து படிக்கிறீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாகவே இதை படித்து முடிச்சிடலாம். ஸோ இந்த 29 இதுலேருந்து பார்த்தீங்களா லாஸ்ட் டைம் வந்து ஒரு 4 கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் யாருமே என்ன பண்ண மாட்டாங்க, அட்டன் பண்ண மாட்டாங்க. புரியுதா? அப்போ நம்ம இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நம்ம அட்டன் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணலாம், நம்மளோட ஸ்கோர் வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். இப்போ மேக்ஸ் ரீசனிங் எல்லாருமே போட்டுருவாங்க. புரியுதா? ஸோ நம்ம வந்து ஒரு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் நம்ம பார்க்கும்போது நம்ம எக்ஸாம்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஈஸியாகவும் இருக்கும். சரியா? மீடியமாகவும் இருக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு டிஃபிகல்ட்டாகவும் இருக்கும். நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் பார்க்கும்போது ஈஸியாகவும் இருக்கும், மீடியமாகவும் இருக்கும், டிஃபிகல்ட்டாகவும் இருக்கும். இந்த ஈஸி மீடியம் எல்லாருமே போடுவாங்க. யார் வந்து இந்த டிஃபிகல்ட் லெவலை வந்து ரீச் பண்ணுறாங்களோ அவங்க வந்து நிச்சயமாக என்ன பண்ணுவாங்க, இந்த எக்ஸாமை பாஸ் பண்ண முடியும். சரியா? ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு டிஃபிகல்ட் லெவலுக்கு நம்ம போகணும். அதாவது ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் இது வரைக்கும் எல்லாருமே போடுவாங்க. ஸோ இதை தாண்டி யார் மேலே போகிறாங்களோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம சேச்சுரேஷன் மாதிரிலாம் நம்ம நிற்கக்கூடாது. அதை தாண்டி நம்ம என்ன பண்ணணும், நிச்சயமாக போய் ஆகணும். சரி, மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவல். ஸோ என்னென்ன ஃபெஸ்டிவல் இருக்குது அதில் இருக்கிற ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். புரியுதா? ஸோ ஃபெஸ்டிவலும் ரொம்ப முக்கியமானதான்.
கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதுலேயே உங்களுக்கு 100 கொஸ்டின்ஸ் கிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நமக்கு தெரியும் என்ன டாபிக்ஸ் வந்து நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும். ஸோ அதுக்கான மெட்டீரியல் நீங்கள் என்ன பண்ண வேணாம், தேடி போக வேண்டாம். அதுக்கான மெட்டீரியல் வந்து இது கூடயே இருக்கும். ஸோ கண்டென்ட் ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், எரர் ஃப்ரீயாக தான் நாங்கள் கொடுத்துருக்கோம். சரியா? சில பார்த்தீங்கன்னா இந்தியன் ட்ரெஸ் என்னென்ன ஸ்டேட்டில் என்னென்ன ட்ரெஸ் யூஸ் பண்ணான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேயே கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதை பற்றி பார்த்தீங்களா, மார்ஷியல் ஆர்ட்ஸ் அந்தந்த ஸ்டேட்டில் இருக்கிற ஃபேமஸான ஆர்ட் வந்து என்னது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? நம்ம இந்த அடிமுறை சிலம்பம் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி ஆர்ட்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை பற்றியும் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்புறம் மியூசிக், இந்த டான்ஸு மியூசிக் அந்த மாதிரிலாம் நிறைய கொஸ்டின் கேட்குறாங்க. அதே மாதிரி அடிஷ்னல் பாயிண்ட்ஸ் சொல்லி கொடுத்துருக்கோம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இதுக்கு முன்னாடி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் என்ன பண்ணியிருக்கோம், அடிஷ்னல் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்கோம் கொடுத்துருக்கோம். இது வந்து எக்ஸாமில் இதுக்கு முன்னாடி கேட்டதை ஒன்லைனராக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல படிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இந்த புக்கு நிச்சயமாக இருக்கும். சரியா? ஸோ இந்த மியூசிக் அதை பற்றி நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்புறம் பெயிண்டிங் பார்த்தீங்களா, ஸோ பெயிண்டிங் வந்து ஒரு 18 பெயிண்டிங் கொடுத்துருக்காங்க. ஆனால் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தீங்களா, ஸோ அதுலேருந்தே ஒரு 20 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ இந்த 18 பெயிண்டிங் நம்ம படித்தாலே போதும். அந்த மாதிரி கேட்க கொஸ்டின்ஸ் என்ன பண்ணலாம், ஈஸியாக நம்ம வந்து சால்வ் பண்ணி முடிச்சிடலாம். புரியுதா? ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் கூட நாங்கள் என்ன பண்ணி வச்சுருக்கோம், நாங்கள் அப்டேட் பண்ணி தான் வச்சுருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஏபிள் அவார்ட், அது மாதிரி பஃப்டா ஃபிலிம் அவார்ட், ஸோ அது வந்து 2024 யாரெல்லாம் வாங்கியிருக்காங்க, ஸோ இப்போ உள்ள கரண்ட் அஃபேர்ஸ், ஸோ அதுவும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அப்டேட் பண்ணி தான் வச்சுருக்கோம். சரியா? ஸோ எல்லாத்துக்குமே அதே மாதிரி தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுத்துக்கு கீழே அதோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இது வந்து பாரத் ரத்னா அவார்டு அப்படின்னா பாரத் ரத்னால கேட்டுக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அதெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், அதுக்கு கீழே வச்சுருக்கோம். புக்கர் ப்ரைஸ், அதே நான் புக்கர் ப்ரைஸோட கண்டென்ட் தான் கொடுத்துருக்காங்க. புக்கர் ப்ரைஸ்னா என்ன, அதோட கண்டென்ட் வந்து தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த புக்கர் ப்ரைஸில் என்ன கொஸ்டின்ஸ் வந்து இது மாதிரி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத போட்டிருக்கோம். சரியா? நம்ம தாதா சாஹேப் பால்கே அவார்டு எல்லாமே இப்போ உள்ள கரண்ட் அஃபேர்ஸில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அப்டேட் பண்ணி வச்சுருக்கோம் 2024. சரியா? ஸோ உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸும் ரொம்ப முக்கியமான நீங்கள் படிக்கணும், என்ன பண்ணிக்கலாம், இதை நீங்கள் நிச்சயமாக யூஸ் பண்ணிக்க உங்களால் முடியும். ஸோ எல்லாமே மிஸ் வேர்ல்டு வரைக்கும் இது வரைக்கும் இந்தியாவில் யாரெல்லாம் மிஸ் வேர்ல்டு வாங்கியிருக்காங்க, ஸோ மிஸ் வேர்ல்ட்லேருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ நேஷ்னல் ஃபிலிம் அவார்ட், ஃபிலிம்ஃபேர் அவார்ட், நோபல் ப்ரைஸ். சரியா? நோபல் ப்ரைஸ் இது வரைக்கும் யாரெல்லாம் வாங்கியிருக்காங்க, ஸோ 2023 நோபல் ப்ரைஸ் வின்னர்ஸ். சரியா? 2024 கொடுக்கல. ஸோ 2023 வரைக்கும் நம்ம என்ன பண்ணி வச்சுருக்கோம், அதை அப்டேட் பண்ணி வச்சுருக்கோம். சரியா? நோபல் ப்ரைஸ் வந்து நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அது மாதிரி ஆஸ்கர் அவார்ட்ஸ். சரியா? ஆஸ்கர் அவார்ட்ஸ் 2024 வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அப்டேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் வந்து தேடி அலையணும்னு அவசியமே கிடையாது. சரியா? ஸோ இதே மாதிரி எல்லாமே இதில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ ஸ்ட்ராட்டஜிக்கேல ஒரு 10லேருந்து 12 கொஸ்டின் கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அந்த கொஸ்டின்ஸை கண்டிப்பாக அந்த புக்கில் நீங்கள் வாங்க முடியுமா, மினிமம் ஒரு 8 கொஸ்டினாவது உங்களால் நிச்சயமாக அட்டன் பண்ண முடியும் அப்படிங்கிற கேரண்டியை என்னால் கொடுக்க முடியும். ஸோ உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸும் இதை நீங்கள் படிக்கிறதுனால உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸும் உங்களுக்கு என்ன ஆகும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ யாருக்காவது தேவைப்பட்டுச்சு, இந்த புக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க 9384417810. ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு புக்கை வந்து அனுப்பி தருவாங்க. ஸோ கம்மியான புக்கு தான் இருக்குது, நான் திரும்பவும் சொல்கிறேன். ஸோ 250 ருபீஸ்க்கு நம்ம கொடுக்குறோம் வித் கொரியர் சார்ஜோட. சரியா? ஸோ நம்ம யாருக்காவது உங்களுக்கு தேவை அப்படின்னா இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.